வணக்கம். நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்த லாரி ஆண்டர்சனோட இன்ஸ்பிரேஷன் டு லிவ் யோர் மேஜிக் புத்தகத்தை நாங்க முழுசா படிச்சிட்டோம். ஆமா, இதுல 75 பேரோட வாழ்க்கை வரலாறுகள் இருக்கு. பார்த்ததும் இது வெறும் ஒரு சுயமுன்னேற்ற புத்தகம் மாதிரி தெரியலாம். ஆனா நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த சூட்சுமம் என்ன? கரெக்ட். எதுக்காக மத்தவங்களோட கதைகள் நம்ம வாழ்க்கையில இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, அதத்தான் நாம ஆழமா அலச போறோம். ரொம்ப சரியான கேள்வி. இந்த புத்தகம் வெறும் கதைகளோட தொகுப்பு இல்ல, அதுக்கு மேல. இந்த 75 கதைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை எழுதினாரே அந்த லாரி ஆண்டர்சன், அவரோட கதையிலேருந்து தான் நம்ம தொடங்கணும். ஓ, ஆசிரியரோட கதையிலேருந்தேவா? ஆமா, ஏன்னா அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு திருப்புமுனை தான் இந்த புத்தகத்துக்கே ஆதாரம். அவர் எப்படி தன்னைத்தானே மாத்திக்கிட்டாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இந்த புத்தகத்தோட உண்மையான சக்தி நமக்கு விளங்கும். சரி, அப்போ அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம். அவர் சொல்றாரு, சின்ன வயசுல அவருக்கு பயங்கரமான தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சாம். ஆமா, ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டீம் பிரிக்கும்போது எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டு கடைசியில இவர் தான் மிச்சம் இருப்பாராம். டீச்சர், சரி லாரியை யார் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு நிலைமை இருந்திருக்கு. அந்த வலி பலருக்கும் பரிச்சயமான ஒண்ணுதான் இல்லையா? நிச்சயமா. அந்த நிராகரிப்பு உணர்வு, அந்த உணர்வு அவரை எந்த அளவுக்கு பாதிச்சதுன்னா, 16 வயசுல படிப்பையே நிறுத்திட்டாரு. வாழ்க்கை இருண்டு போன மாதிரி உணர்ந்ததா சொல்றாரு. ஆமா, அந்த இருட்டுல இருந்து தான் ஒரு சுவாரஸ்யமான வெளிச்சம் வந்திருக்கு அவர் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல. ஏன் கடந்த காலம் என் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. அந்த திருப்பு முனை எப்படி வந்தது? அதுக்கு காரணம் சில புத்தகங்கள். குறிப்பா ஆன் ஃப்ராங்க், தாமஸ் எடிசன், பெஞ்சமின் பிராங்க்லின் இவங்களோட வாழ்க்கை வரலாறுகளை படிச்சதுதான் அவருக்கு ஒரு முற்றிலும் புதிய கண்ணோட்டத்தை கொடுத்திருக்கு. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். ஒரு 13 வயசு பொண்ணு ஆன் ஃப்ராங்க் நாஜிகள் கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு சின்ன மாடி அறையில குடும்பத்தோட ஒழிஞ்சு வாழ்ந்திருக்காங்க. ஆமா, அவங்களோட பயத்தையும் வலியையும் படிக்கும்போது ஆண்டர்சனுக்கு தன்னோட பிரச்சனைகளெல்லாம் ரொம்ப சின்னதா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ட். ஆன் ஃப்ராங்க் தன் டைரியில எழுதுறாங்க, நான் எல்லா துன்பங்களையும் நினைக்கவில்லை, ஆனால் எஞ்சி இருக்கும் அழகை நினைக்கிறேன். அடேங்கப்பா, அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்துகிட்டு ஒருத்தரால இப்படி யோசிக்க முடியுதா? அதுதான் முக்கியமான புள்ளி. அது வெறும் மேற்கோள் இல்ல, அது ஒரு மனநிலைய மாற்றும் கருவி. ஆன் ஃப்ராங்கின் கதை நம்மளோட பிரச்சனைகளை ஒரு பெரிய கேன்வாஸ்ல வச்சு பார்க்க வைக்குது. ஓ, அப்படியா? ஆமா, நாம சந்திக்கிற கஷ்டங்களோட ஹனரானது குறைச்சு காட்டுது. இது ஒரு வகை உத்தி. அடுத்து தாமஸ் எடிசன். 10,000 முறை தோல்வி அடைஞ்சவர். எல்லாரும் அவரை பார்த்து நீங்க 10,000 தடவை ஃபெயில் ஆயிட்டீங்களே அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்ன பதில் பிரமாதமானது. நான் தோல்வி அடையவில்லை, வேலை செய்யாத 10,000 வழிகளை கண்டுபிடித்தேன்னு சொன்னார். இந்த பதில் பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு ஆழமான உளவியல் இருக்கு இல்லையா? நிச்சயமா. இது வெறும் புத்திசாலித்தனமான வார்த்தை விளையாட்டு இல்ல, இது ஒரு முழுமையான உளவியல் மறுசீரமைப்பு, அதாவது சைக்கலாஜிக்கல் ரீஃப்ரேமிங். ஓகே. அவர் விளையாடுற ஆட்டத்தோட விதிகளையே மாத்திட்டார். ஒரு லைட் பல்பு கண்டுபிடிக்கணுங்கிறது அவரோட இலக்கா இல்ல, வேலை செய்யாத வழிகளை கண்டுபிடிக்கணுங்கிறதா இலக்கு. புரியுது. அந்த இலக்கின்படி பார்த்தா அவர் ஒவ்வொரு நாளும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காரு. தோல்விங்கிற வார்த்தைக்கே அங்க இடமில்லாம போயிடுச்சு. அந்த மனநிலை மாற்றம்தான் உண்மையான மேஜிக். அப்போ ஆண்டர்சன் மத்தவங்களோட கதைகளை படிச்சு தான் உள் மனசுல இருந்த தாழ்வு மனப்பான்மைங்கிற எதிரியோட போராட கத்துக்கிட்டார். சரி, ஆனா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஒரு பக்கம். வெளியில இருந்து வர்ற விமர்சனங்கள், கேலி கிண்டல்கள், அதை எப்படி சமாளிக்கிறது? இந்த புத்தகத்துல வர பல கதைகள் அத பத்தி பேசுது. ஆமா, இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு வர்றோம். விமர்சனங்களையும் நிராகரிப்புகளையும் தாண்டி எப்படி ஜெயிக்கிறது? இதுக்கு இந்த புத்தகத்துல கனடாவின் புகழ்பெற்ற ஓவியர் ஏஒய் ஜாக்சனோட கதை ஒரு சிறந்த உதாரணம். சொல்லுங்க. அவர் தன்னோட ஓவியங்களை ஒரு கண்காட்சியில வச்சப்போ அன்னத்த காலத்து விமர்சகர்கள் அதை என்ன சொன்னாங்க தெரியுமா? இது ஒரு சீர்குலைந்த மனதின் தயாரிப்பு அப்படின்னு எழுதுனாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு கலைஞனுக்கு இதை விட பெரிய அவமானமே இருக்க முடியாது. தன்னோட படைப்பை இப்படி சொன்னா யாருமே முடங்கி போயிடுவாங்க. ஆனா ஜாக்சன் என்ன செஞ்சார்? அவர் துவண்டு போகல. இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். என்ன அது? அவரோட மன உறுதி சமூக ரீதியானது. அதாவது அவர் தனியா போராடல, தன் மேலையும் தன்னோட நண்பர்களோட திறமை மேலையும் நம்பிக்கை வச்சு குரூப் ஆஃப் 7 அப்படின்னு ஒரு ஓவியர் குழுவை உருவாக்குனார். ஓ, ஒரு குழுவா? ஆமா, அவங்க எல்லாரும் சேர்ந்து கனடாவோட ஓவிய பாணிய மாத்தி எழுதுனாங்க.
இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் உன்னை நீ நம்புங்கிறது மட்டும் இல்ல, உன்னை நம்புற சிலரையாவது கண்டுபிடிங்கிறது தான். அந்த சமூக ஆதரவு ஒரு பெரிய கவசம் மாதிரி. அருமையான பார்வை. ஜாக்சனுக்கு ஒரு குழு இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு யாருமே இல்ல. நீங்க தனியா இருக்கீங்க. அதுவும் இல்லாம ஒரு விஷயத்த தொடங்கவே உங்களுக்கு 70 வயசு ஆயிடுச்சுன்னா ஆ, அப்போ என்ன செய்யறது? இந்த இடத்துல தான் கிராண்ட்மா மோசஸோட கதை வருது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அது. ஆமா, கிராண்ட்மா மோசஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்கிற எண்ணத்தையே உடைச்சி எறிறாங்க. அவங்க 70 வயசு வரைக்கும் ஒரு விவசாய பண்ணையில வேலை செஞ்ச ஒரு சாதாரண பெண்மணி. ம். ஆர்த்ரைட்டிஸ் காரணமா அவங்களால விவசாய வேலை செய்ய முடியாம போனப்போதான் பொழுதுபோக்கிற்காக ஓவியம் வரைய ஆரம்பிச்சாங்க. எந்த பயிற்சியும் கிடையாது. ஆச்சரியமா இருக்கு. 78 வயசுல தற்செயலா ஒரு கலைப்பொருள் சேகரிப்பாளர் அவங்களோட ஓவியங்களை பார்த்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்களோட வெற்றிக்கு அவங்க வயதும் ஒரு காரணமா இருந்துச்சுன்னு சொல்லலாம் இல்லையா? எப்படின்னு சொல்றீங்க? அவங்க கலை உலகத்தோட விதிகள பத்தியோ விமர்சனங்கள பத்தியோ கவலைப்படல. தான் வாழ்க்கை அனுபவங்கள, தான் பார்த்த கிராமத்து அழக அப்படியே ஓவியமா வரைஞ்சாங்க. அந்த நேர்மை தான் மக்களை கவர்ந்தது. சரி, நாம இப்போ விமர்சனங்கள், வயது போன்ற தடைகள பத்தி பேசிட்டோம். ஆனா இந்த புத்தகத்துல சில கதைகள் இன்னும் ஆழமான, கனமான விஷயங்கள பேசுது. ம், தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்படுற மிகப்பெரிய சோகங்கள எப்படி ஒரு பொது நோக்கமா மாத்துறதுங்கிறத பத்தி. கரெக்ட். இது மன உறுதியோட இன்னொரு பரிமாணம். கனடாவை சேர்ந்த ஆரோன் மோசருங்கிற இளம் ஹாக்கி வீரரோட கதை மனதை உருக்கும். ஓ. 17 வயசு, ஒரு திறமையான விளையாட்டு வீரர். ஒரு கார் விபத்துல அவருக்கு கழுத்துக்கு கீழே முழுசா செயலிழந்து போகுது. ஐயையோ. ஒரு நொடியில அவரோட கனவு, வாழ்க்கை எல்லாமே சிதைஞ்சு போகுது. நினைச்சு பார்க்கவே கொடுமையா இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல பெரும்பாலானவங்க வாழ்க்கைய முடிஞ்சிடுச்சுன்னு நினைப்பாங்க. ஆனா அவர் என்ன செஞ்சார்? அங்கதான் அந்த அற்புதம் நடக்குது. அவர் எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு, இனிமே யாருக்கும் இப்படி நடக்காம இருக்க நான் என்ன செய்ய முடியும்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. வாவ். தனக்கு சிகிச்சைக்கு கிடைச்ச நன்கொடைகளை வச்சு தண்டுவட காயங்களுக்கான ஆராய்ச்சிக்காக ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அந்த அறக்கட்டளை லட்சக்கணக்கான டாலர்களை திரட்டி பல ஆராய்ச்சிகளுக்கு உதவுது. தன்னோட வலிய மத்தவங்களோட நம்பிக்கையா மாத்திருக்கார். ஆமா, இது ஒரு வகையான கருணை சார்ந்த மன உறுதி, அதாவது ஆல்ட்ருவிஸ்டிக் ரெசிலியன்ஸ். துன்பத்துக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. இந்த கருணை சார்ந்த மன உறுதிங்கிற வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. இது எனக்கு ஆல்ஃபிரட் நோபலோட கதையை ஞாபகப்படுத்துது. மிக சரியான ஒப்பீடு. ஆல்ஃபிரட் நோபல் டைனமைட் மாதிரியான வெடிமருந்துகளை கண்டுபிடிச்சு கோடீஸ்வரரானார். ம். அதோட தலைப்பு என்ன தெரியுமா? என்ன? மரணத்தின் வியாபாரி இறந்து விட்டார். தன் கண்ணாலேயே தன் இரங்கல் செய்திய படிக்கிறது. அதுவும் இப்படி ஒரு தலைப்புல என்ன ஒரு அதிர்ச்சியா இருந்திருக்கும். பயங்கரமான அதிர்ச்சி. உலகம் தன்னை இப்படிதான் ஞாபகம் வச்சுக்க போகுதான்னு அவர் நொறுங்கி போயிட்டாரு. ஆனா அந்த நொறுங்கின இடத்திலிருந்து தான் ஒரு புதிய சங்கல்பம் பிறந்தது. அவர் என்ன செஞ்சார்? அவர் தன்னோட வாழ்க்கை கதையோட கடைசி அத்தியாயத்தை மாத்தி எழுதணும்னு முடிவு செஞ்சார். தன்னோட மொத்த சொத்தை எழுதி வச்சு மனிதகுலத்துக்கு நன்மை செய்யறவங்களுக்கு பரிசு கொடுக்க நோபல் பரிசு உருவாக்குனார். இன்னைக்கு நாம அவரை ஒரு அழிவு சக்தியோட கண்டுபிடிப்பாளரா பார்க்கல, மனிதகுலத்தோட சாதனைகளை கொண்டாடுற ஒரு மனிதரா பார்க்கிறோம். அதுதான் தன் மரபையே திருத்தி எழுதிய கதை இது. ஒரு தவறான செய்தித்தாள் கட்டுரை உலகத்தோட வரலாற்றையே மாத்திருக்கு. சரி, நாம இப்போ தனிப்பட்ட சோகங்கள், சமூக விமர்சனங்கள் பத்தி பார்த்தோம். ஆனா ஒரு தனி மனுஷன் இந்த உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய சக்திகளை, அதாவது அரசாங்கம், மதம் போன்ற அமைப்புகளை எதிர்த்து நிக்க வேண்டிய சூழல் வந்தா என்ன ஆகும்? கொள்கைகளுக்காக எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல், அத பத்தி சில கதைகள் பேசுது. ஆமா, இது மன உறுதியோட உச்சபட்ச நிலை. இதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு சிறந்த உதாரணம். அடிமைத்தனத்தை ஒழிக்கணுங்கிற கொள்கையில அவர் ரொம்ப உறுதியா இருந்தாரு. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. அவர் அமெரிக்காவோட ஜனாதிபதி. அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய அதிகாரம் இருந்துச்சு. அவரோட கதைய ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையோட எப்படி ஒப்பிட முடியும்? இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா உண்மை என்னன்னா, அவரோட அதிகாரம் அவரோட முடிவுகளை சுலபமாக்கல, இன்னும் கடினமாக்கிச்சு. எப்படி? நாடே ஏண்டா ஒடியிற நிலைமை. அவருக்கு தினமும் கொலை மிரட்டல்கள். அவ்வளோ அழுத்தங்களுக்கு மத்தியிலும் எது சரின்னு அவரை நம்பினாரோ அதிலிருந்து அவர் பின்வாங்கவே இல்லை. சரிதான். அவரோட மனோ உறுதி அவரோட நேர்மையிலிருந்து வந்தது. நம்ம வாழ்க்கையில வேலை செய்யற இடத்துலயோ குடும்பத்திலயோ எது நம்மளோட அடிப்படையான விட்டு கொடுக்க முடியாத கொள்கைன்னு நாம தீர்மானிக்கிறது தான் லிங்கனோட கதையிலிருந்து கத்துக்க வேண்டிய பாடம். இன்னொரு பக்கம் கலீலியோட கதை இருக்கு. அவருக்கு எந்த அதிகாரமும் இல்ல, ஆனா அவர்கிட்ட உண்மை இருந்துச்சு. மிகச்சரி. 1600கள்ல
பூமி தான் பிரபஞ்சத்தோட மையம்னு கத்தோலிக்க திருச்சபை உறுதியா நம்புச்சு. அதுதான் அதிகாரப்பூர்வமான உண்மை. ஆனா கலிலியோ தன்னோட தொலைநோக்கி மூலமா பூமி சூரியனை சுத்துதுங்கிற உண்மையை கண்டுபிடிச்சார். ஆமா, நினைச்சு பாருங்க, ஒரு பக்கம் உலகத்திலே சக்தி வாய்ந்த மத அமைத்து, இன்னொரு பக்கம் ஒரு தொலைநோக்கியோட ஒரு தனி மனுஷன். அந்த தனி மனுஷனை மத துரோகின்னு முத்திர குத்தி வாழ்நாள் முழுசும் வீட்டு சிறையில வச்சாங்க. அவரோட உடலை சிறைப்பிடிச்சாங்க. ஆனா அவரோட சிந்தனையை சிறைப்பிடிக்க முடியல. ஓ, அவர் ரகசியமா தன்னோட ஆராய்ச்சிகளை தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தாரு. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு 1992ல திருச்சபையே அவர் சொன்னதுதான் சரின்னு அதிகாரப்பூர்வமா ஒப்புக்கொண்டது. அப்பா, இது அறிவுசார் நேர்மைக்கான ஒரு மகத்தான எடுத்துக்காட்டு. அதாவது இன்டலெக்சுவல் ரெசிலியன்ஸ். சில உண்மைகள் ஜெயிக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகள் ஆகலாம். ஆனா அதுக்காக உண்மையை பேசாம இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். சரி, நாம இப்போ பல கதைகளை பார்த்துட்டோம். லாரி ஆண்டர்சனோட தனிப்பட்ட மாற்றம், ஏவாய் ஜாக்சனோட சமூக மன உறுதி, ஆரன் மாசரோட கருணை, கலீலியோவோட அறிவுசார் நேர்மை. இது எல்லாத்துல இருந்தும் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இது வெறும் இன்ஸ்பிரேஷனல் கதைகள் மட்டும்தானா? இல்ல, அதுக்கு மேல. இந்த புத்தகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மன உறுதிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. அது பல வகைப்படும். பல வகைப்படுமா? ஆமா, ஒவ்வொரு சவாலுக்கும் ஒரு வகையான மன உறுதி தேவைப்படுது. விமர்சனங்களை சந்திக்கும்போது ஜாக்சன் மாதிரி ஒரு சமூக ஆதரவு தேவைப்படலாம். ஒரு தனிப்பட்ட இழப்பை சந்திக்கும்போது ஆரோன் மோசர் மாதிரி அதுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்க முயற்சி செய்யலாம். புரியுது. ஒரு அமைப்புக்கு எதிரா நிக்கும்போது கலீலியோ மாதிரி உண்மை மேல அசைக்க முடியாத நம்பிக்கை தேவைப்படலாம். இந்த கதைகள் ஒரு கருவி பெட்டி மாதிரி. நம்ம பிரச்சனைக்கு எந்த கருவி தேவைப்படுதுன்னு நாம தான் தேர்ந்தெடுக்கணும். அப்போ இந்த கதைகள் வெறும் பொழுதுபோக்கு இல்ல, அவை ஒரு வழிகாட்டி, ஒரு கண்ணாடிய போல செயல்படுதுன்னு லாரி ஆண்டர்சன் சொல்றது சரிதான். ஆமா, மத்தவங்களோட தைரியத்தை பார்க்கும்போது நமக்குள்ளேயும் அந்த தைரியம் இருக்குங்கிற நம்பிக்கை வருது. மிக முக்கியமான விஷயம் இதுதான். நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளும் கதைதான் இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது. நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளும் கதையா? ஆமா, நான் தோத்துட்டேன், என்னால முடியாதுன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிட்டா அதுதான் நம்மளோட உண்மையா மாறிடும். ஆனா இந்த வாழ்க்கை வரலாறுகள் என்ன காட்டுதுன்னா, நம்ம கதையை நாம எப்போ வேணும்னாலும் திருத்தி எழுத முடியும். நம்ம வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயத்தை எப்படி எழுதணுங்கிறதுக்கான பல யோசனைகளை இந்த கதைகள் நமக்கு கொடுக்குது. இந்த புத்தகம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த புகழ்பெற்ற மனிதர்களை பத்தி பேசுது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்களை சுத்தி உங்க வாழ்க்கையில புகழ்பெற்றவரா இல்லாம இருக்கலாம், ஒரு சாதாரண மனுஷனா இருக்கலாம். ஆமா, சிந்திச்சு பாருங்க.